2வது வாரத்திலேயே எங்க அம்மா சொல்லிட்டாங்க. இவனுக்கு 3ஆம் மாசம் நவம்பர் மாசம் தொடங்குது. நீ அப்பவே கூட்டிட்டு போணும்னு நினைக்காதப்பா. இவனுக்கு 3ஆம் மாசம் தொடங்கி 2 வாரத்திலேயே தான் இந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அப்போ நீ கல்யாணத்துக்கிட்ட வந்து கூட்டிட்டு போற மாரி ஆயிடும். கல்யாணம்லாம் நல்லபடியா முடிச்சு குடுத்துட்டு அந்த பொண்ண அவங்க மாமியார் வீட்ல விட்டுட்ட பிறகு, நீங்க பசங்கள கூட கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜெயாக்கு நான் துணை, எனக்கு ஜெயா துணை. அவ்வளோதான், நாங்க 2 பேரும் தனியா ஆயிடுவோம். இது போல அம்மா சொன்னாங்க. அப்ப நான் அம்மாக்கு சொன்னேன், "நீ எதுக்கும்மா இப்பவே அவங்க கிட்ட கேட்ட? அத அப்ப சொல்லிக்கலாம்லன்னு." "இல்லம்மா, நம்ம இப்பவே சொல்லி வச்சாதான், இல்லன்னா 3ஆம் மாசம் தொடங்கும்பொழுது அவங்க கூட்டிட்டு போறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பொண்ண ஒரு ஃபங்ஷனுக்கு கூட கூட்டிட்டு வர மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் பாரு, நவம்பர் மாசம் அவங்க கூட்டிட்டு தான் போவாங்க." அப்படின்ட்டு நான் சொன்னேன். "இல்லம்மா, நான் சொல்லியிருக்கிறேன், அமைதியா தான் இருந்திருக்காங்க. அதனால அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க." அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்ப இந்த குட்டி பொண்ணு எங்க வீட்ல இருக்கும்பொழுது, நான் கேட்பேன், "நீ அடங்கவே மாட்டியா?" அப்படின்னு கேட்டா, "நான் அடங்க மாட்டேன்" அப்படின்ட்டு சொன்னேன். என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய பார்த்தாவே குட்டி பொண்ணுக்கு பயம். ஏன்னா அவரு ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. அவரு சத்தமா தான் பேசுவாரு. அந்த சத்தத்திலேயே இது பயந்துரும். அவங்க வராங்க, உங்க சித்தப்பா வராங்க அப்படின்னு சொன்னா அமர்க்களம் பண்ணாலும் டக்குன்னு போய் எங்காச்சும் ஒரு மூலையில ஒளிஞ்சிரும். அந்த அளவுக்கு அவர் மேல பயம். அப்ப எங்க வீட்ல முதல்லலாம் லேண்ட்லைன் இருந்தது. இந்த குழந்தைங்கலாம் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு லேண்ட்லைன் கனெக்ஷன அப்பா எடுத்துட்டாரு. என்னோட தம்பி வேலைக்கெல்லாம் போகல. அது பில் அதிகமா வருதுன்னு எடுத்துட்டாரு. அதன் பிறகு செல்போன் மாடல்ல அந்த சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனா லேண்ட்லைன் போல தான் இருக்கும். இதுல நீங்க ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கங்க அப்படின்றது போல சொல்லியிருப்பாங்க. இது குழந்தை டேபிள் மேல ஏறி இந்த போன் எல்லாம் எடுக்கிறதால மேல தூக்கி வச்சுட்டாங்க. போன் வரும்பொழுது மட்டும்தான் நாங்க எடுத்து பேசுறதுக்காக அதை கீழே எடுத்து வச்சுப்போம். இப்ப என்னோட பெரிய தங்கச்சி இங்க இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் யாரு போன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப மேலே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். குட்டி பொண்ணு ரொம்ப அமக்கலம் பண்ணதால நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, "அம்மா, அந்த போன் கொஞ்சம் எடுத்து என்கிட்ட குடா" அப்படின்னு சொன்னேன். "எதுக்கும்மா?" "நீ எடுத்துட்டு வா, சொன்னா எல்லாம் சுவாரஸ்யம் போயிடும்" அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ நான் போனை யாருக்குமே பண்ணல. ரிசீவ் எடுத்து காதுல வச்சுட்டு